நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பு ஒரு விஷயம் நாம் வாசிக்க கேட்கலாம். 1ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதே. நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நானுடைய பிரசங்கத்திற்காக தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்கள் திரித்துவ தேவனே, தருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் உடைய சமூகத்துக்கு வருகிறோம். நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த 1ஆம் சங்கீதத்திலிருந்து தொடர்ச்சியாக 3 வாரங்களாக உடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை காட்டி, பாக்கியவான் எப்படிப்பட்டவன், அவன் என்ன விதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் அடைந்திருக்கிறான் என்பதையெல்லாம் நாங்கள் சிந்திக்கும்படி, பாக்கியவானுடைய குணாதிசயங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் சிந்தித்து பார்த்து வரும்படி நீர் எங்களுக்கு கிருபை காட்டி வருகிறீர். இன்றைக்கும் கூட நாங்கள் இந்த பகுதியிலிருந்து சிந்திக்க போகிறதான சத்தியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து அதை சரியாக நாங்கள் விளங்கி கொள்ளுவதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கு உரிய கிருபைகளை தந்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்து எங்களை நடத்தட்டும். உம்முடைய கரத்திலேயே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் தொடர்ச்சியாக ஒரு 3 வாரங்களாக பாக்கியவான் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தொடர்ச்சியாக செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? பாக்கியவான் அப்படின்னு சொன்னா என்ன, எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனை குறித்து காட்டுகிறது. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா, யார் தேவனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட மனிதன் தான் ஒரு உயர்ந்த மேன்மையான பரிசுத்தமான சந்தோஷத்தை தன் வாழ்க்கையில அனுபவிப்பான் அப்படிங்கிறதை குறித்து நமக்கு இந்த சங்கீதம் சொல்லுகிறது. அதைத்தான் இந்த சங்கீதம் விவரிக்கிறது. பாக்கியவான் எந்த விதமான சந்தோஷத்தை, எவ்வளவு மேன்மையான பரிசுத்தமான சந்தோஷத்தை தன்னுடைய வாழ்க்கையில அடைகிறான் அப்படிங்கிறத நமக்கு இந்த சங்கீதம் விவரித்து காண்பிக்கிறது. இந்த உலகத்து மனிதர்கள் பலவிதமாக சந்தோஷங்களை தேடி நாடுகிறார்கள், ஓடுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் ஒரு அற்ப சந்தோஷமே தவிர அது மெய்யான சந்தோஷம் அல்ல. மெய்யான சந்தோஷத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் அருமையாக இந்த சங்கீதத்துல நமக்கு அதை விவரித்து காட்டுகிறத நம்ம பார்க்கணும். சங்கீதம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக அது தேவனை துதித்து பாடி ஆராதிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி துதித்து பாடுவதற்கு தகுதியானவர்கள் அந்த துதியில கடவுள் யாருடைய துதியில அதை மகிழுகிறார் அப்படிங்கிறத இந்த சங்கீதம் நமக்கு விவரித்து காட்டுகிறது. ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுடைய துதி தான் கடவுளுக்கு பிரியமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? மற்றவர்களுடைய துதியில கடவுள் பிரியப்படுகிறதில்லை. மற்றவர்கள் கடவுள் விரும்புகிற விதத்துல வேதத்தின் அடிப்படையில ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதும் இல்லை, ஆண்டவரை போற்றுகிறதும் இல்லை. அப்ப பலவிதமான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றோம். சிலர் என்ன செய்வாங்கன்னா 10ஓடு 11 நினைத்து கொண்டு இந்த தெய்வத்தையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவரை பாடல்கள் மூலமா இப்படிலாம் செய்யறாங்க. அதுக்காக அதுல எல்லாம் ஆண்டவர் பிரியப்படுவாரான்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாம் பிரியப்பட மாட்டாங்க இல்லைங்களா? அதுல எப்படி பிரியப்படுவார்? அவங்க சிந்தனையினாலேயே விக்கிரக வழிபாடு பண்ணி கொண்டு இருப்பாங்க. துதி என்று சொன்னானே ஒரு பாடல் பாடுறது மட்டும் இல்லை வாழ்க்கையில இல்லைங்களா? இதெல்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் பெற்றுக்கொண்டதை எல்லாம் கடவுளிடத்துல அவரை நினைச்சு மகிழ்வுபடுத்துகிறார் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த விதமான நினைவு இல்லாத மனிதனால் அப்படி செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால பாக்கியவான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான
பொருளை தாங்கினதாக இந்த சங்கீதம் தொடங்குகிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்படி பார்த்து பாக்கியவானுடைய குணாதிசயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு 4 காரியம் இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கோம். இந்த பாக்கியவான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி நாம் முதல் வாரத்துல பார்த்தோம். பாக்கியவான் என்று சொன்னோடனே, கடவுளுடைய பிள்ளை என்று சொன்னோடனே ஒரு தவறான பிம்பங்கள் கிறிஸ்துவ வட்டாரங்கள்ல இருக்கிறது. அவர்கள் ஒரு மாதிரி வெறப்பா இருப்பாங்க, சிரிக்க கூட மாட்டாங்க, அவங்க ஒரு வேற்று கிரகம் மாதிரி, மனிதனோட தொடர்பு இல்லாத மாதிரியா இருப்பாங்க அப்படிங்கிற விதத்துல தங்களுடைய நடை உடை பாவனையின் மூலமாக அப்படியெல்லாம் காட்டி வச்சிருக்கிறாங்க கிறிஸ்துவ வட்டாரத்துல, வேதத்தை தவறாய் புரிந்தவர். ஆனா வேதம் சொல்லுகிற பொழுது அந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன், அவனும் சோதனைக்கு உட்படக்கூடிய மனிதன், அவனும் தன்னுடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள உதவியை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். இப்படி அவனுடைய குணாதிசயங்கள்லாம் பார்த்தோம். நீதிமான், அவன் ஒரு நீதிமான். நீதிமான் என்பது அவன் சம்பாதித்து கொண்டதல்ல, இயேசு கிறிஸ்து சம்பாதித்தது அவன் மேல் போர்த்தப்பட்டு அவன் நீதிமான் என்று கருதப்படுகிறான். அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். பாக்கியவான் எப்படிப்பட்டவன். அதனால என்னன்னா, கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது ஒரு முடியாத காரியம், பயங்கரமான காரியம். அதுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. நாம் இவ்வளவு பெரிய பாவிகளாக இருக்கிறோமே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. இன்னும் கடவுளை விசுவாசிச்சு ரசிக்கப்படாதவங்க நீங்க அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு தான் இயேசுகிட்ட வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறோம், நாங்க கொஞ்சம் திருத்திக்கிட்டு வந்துடுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. திருத்திக்கிட்டு எல்லாம் இங்க வர்றதுக்கு என்ன இருக்கு நமக்கு? நம்ம திருத்தவே முடியாத மனிதர்கள், நம்ம மோசமான மனிதர்கள்ங்கிறதுனாலதான் நம்ம இயேசுகிட்டயே வரோம். ஆண்டவர் தான் நம்மளை மாத்தணும். நம்மளே நம்மளை மாத்திக்க முடியுமா? மாத்திக்கவே முடியாது. அப்போ சாதாரண மனிதர்கள் தான். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட நம்மள மறுபிறப்பு நிகழ்ந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம் கூட நம்மள பாவம் தொடர்ந்து இருக்கிறது இல்லைங்களா. ஆனா முன்பு போல பாவம் முழு வீச்சோட நம்மளை ஆள முடியாது. இன்றைக்கு நம்ம பாவத்தை அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் பாவம் இருக்குது தானே. அப்ப நம்ம உணரணும் இல்ல. அப்ப பாக்கியவான் என்று சொன்ன உடனேயே அவங்க மாதிரி ஆயிட முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளும் சாதாரணமா சாப்பிட்றது தானே. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றது இல்லையா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம கண்ணீரே வராதா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம கோபமே வராதா? வராதுன்னு யாராவது சொல்லுங்க. அப்படி வராம இருக்க முடியாது. ஏன்னா நாம் அப்படி இல்லாமல் ஒரு இடத்துக்கு போறோம். அதுதான் பரலோகம். பரலோகம் போகும்போதுதான் நமக்கு பசிக்காது. அங்க சோறு திங்கிற வேலை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்துல பலவிதமான இன்னல்கள், துன்ப நஷ்டங்கள்லாம் இருக்கு. அந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கிறது இல்லைங்களா. அப்ப பாக்கியவான் அப்படின்னா நம்ம ஒரு வித்தியாசமானது பார்க்க. வித்தியாசம்தான் எப்படின்னா, இந்த உலகத்துல இருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை வாழ்ற மாதிரி மேல் பிரகாரத்திலேயோ இல்லை முடிவெட்டிலேயோ நம்ம அதை காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை இல்லைங்களா. வாழ்க்கையில அது செயல்படும். உண்மையா, நேர்மையா, ஆண்டவருக்கு பிரியுமா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறது இல்லைங்களா. அதோடு கூட 2வதாக நம்ம பார்த்தோம், பாக்கியவான் தன் வாழ்க்கையில எவைகளை எல்லாம் தவிர்க்கிறான் அப்படின்னு பார்த்தோம். எதெல்லாம் அவன் தவிர்ப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையை தவிர்க்கிறான் இல்லைங்களா. அறிவுரைகளை தவிர்க்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா அந்த அறிவுரைகள்ல எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். கடந்த வார்த்தை அது மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு நான் சொன்னேன். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களை 2 கட்டத்துக்குள்ள பிரித்து விடலாம். ஒரு மனிதன், ஒரு சாரார் பரிணாம கொள்கையை கோட்பாடை நம்புகிறவர்கள், இன்னொரு சாரார் படைப்பின் கோட்பாட்டை நம்புகிறவர்கள். இப்ப பரிணாம கோட்பாடுன்னு சொல்லுகிற பொழுது அவர்கள் கடவுளை நம்புகிறது இல்லை, எல்லாம் தானா உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நினைக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு நீதிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு என்ன தோன்றதோ அதுதான் நீதி. இன்னைக்கு நல்லதுன்னு சொல்றத நாளைக்கு கெட்டதுன்னு சொல்லுவான், நாளைக்கு கெட்டதுங்கிறத இன்னைக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இப்ப அந்த சிந்தனை உடையவர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே சட்ட அமைப்புகள் எல்லாம் கூட அந்த விதமான சிந்தனைகளை தான் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா. யாருக்கு எந்த பாதகம் வராதபடிக்கு நம்ம நடந்துக்கணுன்ற விதங்கள்ல தான் செய்வாங்க. அதே சிந்தனைகள் தான் சமுதாயத்துல, நம்முடைய வேலை ஸ்தலத்துல, எல்லா இடங்கள்லயும் இருக்கும். அப்ப அந்த மனிதன் ஆலோசனை கொடுப்பான். இன்னொரு புறத்துல நம்ம பார்த்தா படைப்பு கொள்கையில பார்த்தாலும் மாற்று மதத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய கொள்கையின் அடிப்படையில
பார்த்தீங்களா? சில மதங்கள் சொன்னா இல்லைங்களா, 2 ஒய்ஃப் கட்டுறது, 4 ஒய்ஃப் கட்டுறது, அப்புறம் மனைவி போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பழக்க வழக்கங்கள் அதுல இருக்கு இல்லைங்களா? பொய் சொன்னா தப்பு இல்லைங்கிறது போலவும், தீவிரவாதத்தை பரப்புகிறது மாதிரியெல்லாம் அதுல இருக்கு. ஸோ அதை நம்புறவங்க அதை பரப்பிக்கிட்டு இருப்பாங்க, பல காரியங்கள் செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்துக்கு வந்தீங்கன்னா, கிறிஸ்தவத்துல நிறைய போலி போதனைகள் மலிந்து காணப்படுது. அவர்கள் இந்த சைக்காலஜிக்கல்ல இருந்து, இந்த சிந்தனையிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. அப்புறம் இந்த பக்கம் இருந்து கொஞ்சம் உருவிக்குவாங்க. மத்த மதத்துல இருந்து உருவிக்குவாங்க. இதையெல்லாம் கொண்டாந்து கிறிஸ்தவத்துக்களை துணிச்சு பல விதமான போலி போதனைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்ப அவங்க சிந்தனையை கேட்டாலும் நம்ம போற வழி தெரியாம, பாதை அறியாமல், ஒரு தொடர்ச்சி இல்லாம எங்கேயாவது மக்கள் தேங்கி கிடக்கிறது போல நின்றுப்பாங்க. நீங்க நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கையில பாருங்க, திடீர்னு நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜெபம் பண்றோன்னு உட்காந்து ஜெபம் பண்றது, நல்லா பாட்டு பாடுறது, ஆர்வமா எல்லாத்துக்கிட்டையும் சாட்சி சொல்றேன்னு கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டு போய் அப்புறம் பார்த்தா ஆள் அட்ரஸே தெரியாம போயிருக்கும். அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு தவறான போலி போதனைகள்ல மாட்டி. அப்ப மிச்சம் இன்னும் எடுத்து வேதத்தின்படி வாழ்றவங்களை பார்த்தா, வேதம் சொல்றபடி வாழ்றவங்க பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இல்லையா? அவங்க ஆலோசனை தான் வேதத்தின் அடிப்படையில இருக்கிற ஆலோசனை. துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு நேர் எதிரானது வேதத்தில் இருக்கிற ஆலோசனை. இது என்னன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையை பாக்கிவான் தவிர்க்கிறான் என்று சொன்னா, நான் அன்னைக்கு சொன்னேன், பல விதங்கள்ல அந்த அவங்களுடைய ஆலோசனையை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? பல விதங்கள்ல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஆலோசனையைத்தான் தெரிந்தோ தெரியாமலோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியாம கேட்கறாங்கன்னே சொல்லலாம் இல்லைங்களா? பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுல இருந்து எங்க போகணும் என்ன போகணுன்ற அறிவு வேதத்துல இருந்து சிந்தித்து பார்க்கறதில்ல. அவங்க சொன்னாங்க, அவங்க பேசினாங்க, அதை கேட்டோம், அவங்க தான் ஆலோசனை கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. வேதத்தின் அடிப்படையில சிந்திக்க மாட்டாங்க. இது நல்லதுதானா, இது சரியானதா, இங்க என்னுடைய பிள்ளைக்கு பாதகம் வருகிற விஷயங்கள் ஏதேனும் இருக்குமா, வேதத்துக்கு முரணா நடத்திடுவாங்களான்னு சிந்திக்க மாட்டாங்க. வியாபாரத்துல உலகத்தானுடைய சிந்தனைக்கு ஆலோசனை கொடுத்து போவாங்க. பல விதங்கள் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்து சிந்தனை தான் இருக்கும். அப்போ ஒரு கிறிஸ்துவன் பாக்கியவான், அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை தவிர்க்கிறான் என்று சொல்லி பார்க்கலாம். வேதத்தின் அடிப்படையில வருகிற ஆலோசனையை தான் அவன் எப்பொழுதும் நாடுகிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதே போல பாவிகளுடைய வழியில் அவன் நில்லான். பாவிகளுடைய வழி அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய ஐக்கியம் இல்லைங்களா? இப்ப பாவி பலவிதமான ஐக்கியத்துல இருக்கிறான் இல்லைங்களா? ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கோ, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் இருக்கு, விசுவாசிகளோடு தான் ஐக்கியம் இருக்கு. ஏன்னா அங்கதான் கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியும், சத்தியத்துல வளர முடியும். அதனால அந்த ஐக்கியத்தை நாடும். இந்த உலகத்துல மனிதர்களோடு பழகுகிறான் இல்லைங்களா? தன்னுடைய வேலைக்கு மற்ற காரியத்துக்கு இடையூறு வராத அளவுக்கு பழக்க வழக்கங்கள் வைத்துக் கொள்கிறானே தவிர இந்த மனிதனோடு ஐக்கியம் கொள்ளுகிற அளவுக்கு இல்லை. அன்பு கூறுகிறான், ஆனா ஐக்கியம் கொள்ள முடியாது. ஏன்னா அவனுடைய சிந்தனை வேறு, நம்முடைய சிந்தனை வேறு. அவன் ஏமாத்தினா தப்பு இல்லையுமா, நம்ம ஏமாத்துறது பாவம், வேதம் பாவம்னு சொல்லுது. ரெண்டுக்கு எதிரும் புதிருமா இருக்கு இல்லையா? இப்ப 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு கிறிஸ்துவன் போய் இப்படி செய்யக்கூடாது அப்படி பிசினஸ் பண்றதுக்கு போனானா அவன் உலக சிந்தனை உடையவன். அவன் என்ன அயோக்கியத்தனங்களும் செய்து சம்பாதிக்கலாம் என்று சொல்லும். உலகத்துல நடக்காததா, நீ என்ன புதுமையா இருக்கிற, இப்படியெல்லாம் இருந்தா வாழ முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். அங்க என்ன நடக்கும்? ஒண்ணு அங்க பிரச்சனை வரும், இல்லைன்னா இந்த நல்லா இருக்கிறவனும் சேர்த்து தப்பான வழிக்கு போய் அவன் உள்ள விசுவாசத்திலையும் குறைபாடா போய் மோசமான நிலையாரு. இல்லை இப்படி எவ்வளவோ காரியம் இருக்கு பார்த்தீங்களா? பாவிகளுடைய வழி வேறு, ஐக்கியம் அவனுக்கு ஐக்கியம் வேறு. அதே போல பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல்னு சொல்லும் போது, பரியாசக்காரன்னு சொன்னா ஏதோ கிண்டல் படிக்கிட்டு மட்டும் இருக்கிறதுன்னு நினைச்சிடக்கூடாது. தேவனை இகழுகிறவர்களை குறித்து இது காட்டு. ஏதாவது ஒரு விதத்துல அவன் தேவனை பரியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்லைங்களா? பண்றாங்க இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னவர்களே இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்றாங்க பாருங்க. இவன் தேவனை நம்பி இருந்தானே இல்லையா? நல்லா பரியாசம் பண்றதை நீங்க பாருங்க. பைபிள்ல கல்லன் பரியாசம் பண்றா பாருங்க இல்லைங்களா? அப்போ பரியாசம் பண்றதுன்றது தேவனை இகழுகிறது. அப்ப தேவனை இகழுகிறவனோடு கூட நான் எப்படி உட்கார்ந்து இருக்க முடியும்? அவனோட எப்படி என்னுடைய ஐக்கியம் இருக்கும்?
பாக்கியவான் இதையெல்லாம் தவிர்க்கிறான் என்று சொல்லிப்பாங்க. கடந்த வாரத்துல பார்த்தோம், எவற்றிலெல்லாம் பாக்கியவான் சந்தோஷம் அடைகிறான்னு சொல்லி. வேதத்துல அவன் சந்தோஷம் அடைகிறான். அவனுக்கு அநேக சந்தோஷங்கள் உண்டு கர்த்தருக்குள்ள. அதுல முதன்மையா இருப்பது வேதத்தில் மகிழ்ச்சியா இருப்பது என்று சொல்லிப்பாங்க. அதே போல கடைசியா தன்னுடைய நேரத்தை பாக்கியவான் எப்படி செலவிடுகிறான் என்று சொல்லி பார்த்தோம். வேதத்தை வாசித்து சிந்திக்கிறதுல அவன் செலவிடுகிறான். வாசிக்கிறது மட்டும் இல்ல, சிந்திக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். வாசிக்கிறது அப்படிங்கிறது கோதுமையை அறுப்பது போல என்று சொல்லி சொன்ன. சிந்திப்பது என்பது அந்த அறுத்த கோதுமையை அதை பதறையும் பிரித்தெடுத்து அதுக்கப்புறம் அந்த கோதுமையை அரைச்சி மாவாக்கி அதுல ரொட்டி சுட்டு அதுக்கப்புறம் அதை புசிக்கிறது தான் தியானிக்கிறது, சிந்திக்கிறது. சிலர் வாசிக்கிறதுல கவனமா இருப்பார்கள், ஆனா அதை தனக்கு உணவாக்கி கொள்ள மாட்டார்கள். அப்ப இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்ல. சிந்திக்கிறதுங்கிறது சோம்பேறிகளுக்கு முடியாது. அதுக்கு நேரத்தை நிறைய எடுக்கணும். அது பாருங்க, அது ஒரு ப்ராசஸ் ஆகுது இல்லைங்களா? அறுத்துட்டு வந்ததை அதுக்கப்புறம் அதை பிரிக்கணும், இல்லை பதர்ல இருந்து நல்லா பிரிக்கணும், அதுக்கப்புறம் அதை அரைக்கணும், அதுக்கப்புறம் அதை மாவு பண்ணி அதெல்லாம் கலந்து ரொட்டி சுட்டு எவ்வளோ டைம் எடுக்குது பாருங்க. அப்போ அதெல்லாம் ரொம்ப கவனத்தோடு சிந்திச்சு தான் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்து தேவனோட பொருத்தி பார்த்து தன்னுடைய தவறுகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கிட்டு பரிசுத்தமாவார். இப்போ பாக்கியவான் தான் அதுல நேரம் செலவழிப்பான். துன்மார்க்கன் போன்ல தான் நேரம் செலவழிப்பான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேற ஏதாவது போனு, இந்த காலத்துக்கு போனு மற்ற காலத்துக்கும் பாருங்க, எதாவது செலவு பண்ணுவாங்க. போன் மட்டும் இல்ல, நிறைய காரியத்துல செலவு பண்ணுவாங்க. நீங்க டைமிங் மட்டும் உங்களுடைய ஒரு நாள் டைமிங் எடுத்து பாருங்க. அதுல சாயந்தரம் உட்காந்து தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணான்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாவது வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சும்மா உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க, போனை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, டிவி இருக்கிறவன் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பா, இல்லைன்னா ஊர் சுத்துறதுக்கு போயிருப்பான், இல்லை வெட்டி கதைகள் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வேதம் படிக்கிறதுன்னு வரும்போது ரொம்ப டைமா இருக்குது அப்படின்னு சரிங்களா? நீங்க கணக்கு போட்டு பாருங்க, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது நீங்கள் வீணடிப்பீர்கள். குறைஞ்சது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் 5 மணி வரைக்கும் கூட 5 மணி நேரம் கூட வீணடிப்பாங்க. வெட்டுக்கு போறது பாருங்க, 10 ஒரு 9 மணிக்கு போறாங்க சில பேர், 10 மணிக்கு விடிகாத்தால் 2 மணி வரைக்கும் போன் நோண்டிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா? கங்காரு குட்டி இருக்குது இல்லைங்க, கங்காரு இருக்குது பார்த்துருக்கீங்களா? அது பையில குழந்தைய வச்சிருக்கு பாருங்க. அது மாதிரி எப்பவுமே இந்த போனு அப்புறம் என்ன பவர் பேங்க் அதோட தான் சுத்துறேன். 2 பவர் பேங்க் வச்சிருக்கேன். நானும் பார்க்குறேன், எங்கே போனாலும் அதை சொருகி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். கங்காரு குட்டியை கூட வச்சிருக்கிறேன். அது இல்லைன்னா அவனுக்கு ஜீவனே போயிட மாட்டேன் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி நேரத்தை செலவழிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நேரத்தை செலவழிக்க கூடாதுன்னு சொல்லி நான் பார்க்கணும். சரி, தொடர்ச்சியாக இன்றைக்கு சில காரியங்களை சிந்திக்கலாம். எவைகளில் இந்த பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரிய தலைப்போட கூட பார்க்கலாம். எவைகள்ல இந்த பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், அது ஒரு 7 காரியமாக நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். பாக்கியவான் எவைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான், அவன் எதுல எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்னு நம்ம பார்க்கணும். நம்ம அப்படி பட்டிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டு பார்க்கணும். முதலாவது, பாக்கியவான் ஜீவனை பெற்று கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கணும். புதிய ஜீவன் அவனுக்கு கிடைச்சிருக்கு. வேதங்க சொல்லுது பாருங்க, அதுல நமக்கு சங்கீதத்துல பார்க்கும் பொழுது இலையுதிராத மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி மரத்தை அடையாளமா காட்டு ஒரு உதாரணமா அங்க நமக்கு காட்டப்படுறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அவன் ஒரு மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி சொல்லப்படுது. அந்த மரம்ன்றது ஒரு உலர்ந்து போன காய்ந்து போன ஒரு கட்டை இல்லை இல்லைங்களா? அப்படி இல்லை, அது மரம், இலையுதிராத ஒரு மரமா இருக்குது. அதை பாருங்க, மறுவரப்படையாத மனிதர்களுக்கு அந்த ஜீவனை பற்றி ஒன்றும் தெரியாது இல்லைங்களா? மறுவரப்படையாதவர்களுக்கு ஏன் தெரியாதுன்னா, மறுவரப்படையாதவன் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆதாமின் பாவத்துக்குள்ளாக அவன் பிறக்கிற பொழுதே அவன் ஆத்துமா மரித்து போய் இருக்கிறது. அவன் தேவனை தேட முடியாதவனாக, தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதவனாக, அவனுடைய இருதயம் கல்லானதாக இருக்கிறது.
அவன் எப்பொழுதும் தேவனுக்கு எதிரானதையே சிந்திப்பான், தேவனுக்கு எதிரானதையே செய்யறதற்கு முற்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையோ, ஒரு பாக்கியவானோ, அவன் ஒரு உயிருள்ள நித்தியமான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எப்படி அவனுக்கு நடந்திருக்குது? மறுபிறப்பின் மூலமாக நடந்திருக்கிறது. அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஜீவன் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது அவன் தேவனை தேடக்கூடியவனாக இருக்கிறான், தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா துன்மார்க்கன் அப்படி இல்லை. அவன்ல மறுபிறப்பு நிகழவில்லை. மறுபிறப்பு நிகழாதபடியினால அவன் தேவனுக்கு பிரியமானவனாக வாழ முடியும், இல்லைங்களா? இப்ப இங்க பரிசுத்தவானை, பாக்கியவானை குறித்து சொல்லுகிற பொழுது அவன் ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறது. அது ஒரு வித்தியாசம். பாக்கியவானுக்கு துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம், இல்லைங்களா? ஜீவனை பெறாமல் ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அப்போ அவனுக்கு ஜீவன் கிடைக்கும். அதை நோக்கி இப்ப பயணப்பட்டு இறுதியாக என்றென்றும் வாழக்கூடிய அந்த ஜீவனுக்கு நேராக போய் சேருகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப தேவனுடைய கிருபை அந்த மனுஷனோடு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாக்கியவானோடு இருக்கிறது, துன்மார்க்கனோடு அப்படி இல்லை, இல்லைங்களா? அதனால அவன் அந்த ஜீவனை பெறாதவனாக இந்த உலகத்துல தேவனுக்கு எதிராக வாழுகிறான். ஆனா பாக்கியவான் ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறான், இல்லைங்களா? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவனாக ஜீவனை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறான், இல்லைங்களா? அப்ப இயேசு விசுவாசியாதவர்கள் ஜீவனை பெறாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அப்ப கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதுனால, அதோடு இந்த பாக்கியவானுக்குள் இயேசு கிறிஸ்து இருப்பதனால அவன் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பாக்கியவான் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறான், அந்த ஆசீர்வாதத்தை அவன் அடைந்திருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை அடையாம நாம் என்ன விதமான காரியத்தை செய்தாலும் கூட, நாம் சில நாட்களுக்கு முன்னாடி செய்தி கேட்டோம் பாருங்க, லோத்துவின் மனைவியை பற்றி. அதுபோல இருக்கும், இல்லைங்களா? மேற்பிரகாரமான காரியங்களை செய்யலாம், ஆனா இருதயம் கடவுளுக்கு பிரியமா இருக்காது. ஏன்னு சொன்னா அவனுக்குள் மறுபிறப்பு நிகழவில்லை, அவனுக்கு ஜீவன் இல்லை, இல்லைங்களா? அதனால அவனால தேவனோடு கூட இணைய முடியவில்லை, இல்லைங்களா? இப்ப நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள தேவனோடு இருக்கிற அந்த உறவு இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. ஒரு உயிர் உள்ள நித்தியமான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ற விதத்துல நீங்க மறுபடியுமாக பிறந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரியான காரியம் இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இல்லையா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இன்னார்னு இல்லை, எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இன்னும் ஆப்ஷன் கொடுக்கல, இவங்கதான் கொடுக்கல. ஏழையோ பணக்காரனோ தரித்திரனோ பிச்சைக்காரனோ பயங்கரமான பாவத்தை செய்த மனிதனாக கூட இந்த உலகத்துல அறியப்பட்டிருந்தாலும், ஒரு கொலைகாரனோ கொள்ளைக்காரனோ திருடனோ எவன் தன் பாவத்தை உணர்ந்து தன்னுடைய பாவத்துக்கான அதிலிருந்து மீட்கப்படுவதற்கான இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறானோ அவனுக்கு தான் நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறார், சரிங்களா? ஆகவே அவரிடத்துல நீங்க வருகிற பொழுது இந்த ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்களும் இந்த பாக்கியவானுக்குரிய ஆசீர்வாதத்தை அடைவீர்கள். இல்லைன்னு சொன்னா அடைய முடியாது. நம்ம எவ்வளவு நாட்கள் வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம், இல்லைங்களா? ஆனா அது நிக்க முடியாது, இல்லைங்களா? காத்து அடிச்ச உடனேயே நீங்க இந்த நெல்மணி எல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அதனால நமக்கு ஏற்ற மாதிரி நான் ஒன்று சொன்னேன். நடக்கடலையை வாங்கி நல்லா அந்த வேவிச்ச கடலையை வாங்கி அது தோல் இப்படி தள்ளிட்டு புண்ணு ஊதுனா தோல் தனியாக ஓடிடுது, இல்லைங்களா? கடலை மட்டும் இருக்கு இல்லையா? அது மாதிரி காத்து ஊதுனோடனே அது வித்தியாசமா மாறிட்டு பாருங்க. அது மாதிரி இந்த பதர் மாதிரி இருக்கிற அந்த தொல்லி மாதிரி இருக்கிறவங்களாம் இல்லாம போயிடுவாங்க ஒரு காலகட்டத்துல.
ஆண்டவர் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கானானை நோக்கி வழி நடத்திக்கிட்டு வருகிற பொழுது எத்தனை பேர் அழிந்து போனார்கள்னு நமக்கு வேதத்துல சொல்லுது. அவங்களும் தான் புறப்பட்டாங்க இல்லைங்களா, ஆனா அழிந்து போய்விட்டார். ஏன்? அவர்கள் அநேகர் ரட்சிக்கப்படவே இல்லை இல்லைங்களா. துன்மார்க்கன் வந்திருந்தான் இல்லைங்களா. வந்தவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் மட்டும் இல்ல, சில அந்நிய ஜாதிகளும் வந்தாங்க இல்லைங்களா. அதனால நீங்களுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை பெற்று கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பார். அவன் ஒரு மரத்தை போல இருப்பான்னு சொல்லப்படுகிறது இல்லைங்களா. அது காய்ந்து போன கட்டைகள், அது உயிரோடு இருக்கிறது. மரம்னா உயிரோடு இருந்தாதான் அது மரம். கட்டை அதுக்கு ஒண்ணு இது இருக்காது இல்லைங்களா. உயிருள்ள ஒரு மரத்தை பாருங்க, அது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா. அதோடைய செடியினுடைய மாற்றம் ஏற்படும், அதுல இந்த மாதிரி நடக்கும். கட்டை போட்டு வச்சிருந்தீங்கன்னா அப்படியே கிடக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உளுத்து போய் கிடக்கும் இல்லைங்களா. அப்போ பாக்கியவான் நித்திய ஜீவனை பெற்று கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது, பாக்கியவான் உறுதியாக நிலை நிற்பவனாய் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கணும். வேத இங்க சொல்லும் போது 3ஆம் வசனத்துல அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னு சொல்றது பார்க்க. இந்த மரம் நடப்பட்ட மரம் என்று சொல்லி பார்க்க. இப்ப நடப்பட்ட மரமானது பூமியில நல்லா வேர் பதித்து உறுதியாக நிற்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சில மரங்கள்லாம் பாருங்க, வீட்டுக்குள்ளேயெல்லாம் வந்துடும், வீடெல்லாம் வரிசல் ஓடுற அளவுக்கு வந்துருது இல்லைங்களா. நம்ம வீட்டு பக்கத்துல மரத்தை வச்சு நெட்டிருந்தோம்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு செவரெல்லாம் பேக்கிறது நம்ம பார்ப்போம். அடியில வேர் வந்து அது வேர் விடுகிறதாக இருக்கும். அந்த வேர் எவ்வளவு பலமா இருக்குது பாருங்க, காங்கிரீட் செவரை கூட பிளந்துரும் இல்லைங்களா. அப்ப இங்க பாக்கியவானை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அவன் நடப்பட்ட மரம் என்று சொல்லி சொல்லுவார் இல்லைங்களா. இப்ப பூமியில நல்லா தன்னுடைய வேரை பதித்து உறுதியாக அவன் அந்த மரம் நிக்கிறது மாதிரி அவன் உறுதியாய் நிற்பவனாய் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறான். ஆனா துன்மார்க்கனை பத்தி சொல்லும் போது அவன் காற்றினால அலைவுண்டு போகிற ஒரு பதரை போல் இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, ஓமையை பத்தி, விதை நிலங்களின் ஓமையில கற்பாறை நிலத்துல விழப்பட்ட ஓமை குறித்து அந்த அந்த நிலத்தை பத்தி சொல்லும்போது, அந்த விதமான இருதயத்தை கொண்டவர்களை பத்தி சொல்லும்போது, அவர்கள் வசனத்தின் நிமித்தமாக, வசனம் வரும்போது ஏத்துப்பாங்க, சந்தோஷமா ஏத்துப்பாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா அது நிமித்த உபத்திரவும் கஷ்டம் வரும்போது ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லு இல்லைங்களா. அது போலதான் இந்த துன்மார்க்கரும் பதரை போல இருக்கிறான் என்று சொல்லி பார்க்க. ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கைங்கிறது நிலையாக நிற்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உறுதியாக நிற்கக்கூடியது என்று நாம் பார்க்கிறோம். அதாவது உறுதியான சந்தோஷங்களும் நிலையான இன்பங்களும் அவனுக்கு கிடைக்கிற பங்காக இருக்கிறது. அவனுக்கு உறுதியான ஒரு சந்தோஷம் இல்லைங்களா. எங்களுக்கெல்லாம் கஷ்டம்லாம் வருது, நான் சொல்ற சந்தோஷம் வேற, நீங்க கற்பனை பண்ணி கொள்ளுகிற சந்தோஷம் இல்லைங்களா. சந்தோஷம் என்பது கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கையில வரும் இல்லைங்களா. நித்திய வாழ்க்கையை நினைத்து வருகிற சந்தோஷம், ஆண்டவரோடு இருக்கிற உறவுல வர சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் சந்தோஷம் இன்பம் ஒன்று. நாம் என்றைக்கு மரித்தாலும் நாம் பரலோகத்துக்கு போவோம்னு ரட்சிக்கப்பட்டவங்க நினைக்க முடியும். துன்மார்க்கனுக்கு அது போல இல்லை. அவன் எப்பொழுதுமே பயத்திலேயே நடுங்கி செத்து கொண்டிருப்பான் இல்லைங்களா. எனக்கு நம்பிக்கை கிடையாது இல்லைங்களா. ஆனா ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை நிலையாக நிற்கிறது. உறுதியான சந்தோஷங்களும் நிலையான இன்பங்களும் அவனுக்கு கிடைக்கிற பங்காக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். பாக்கியவான் ரெண்டாவது நாம பார்க்கும்போது உறுதியாக நிலை நிற்பவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தாலும் வாழ்க்கையில அவன் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்து நிற்கிறவனாய் இருக்கிறான். நல்லா வேர் விட்டு வளர்ந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அது புயல் காற்று வந்தாலும் கூட, பயங்கரமா ஆடுற மாதிரி தெரிந்தாலும் கூட மரமே சாஞ்சு போற மாதிரி. சில இடங்கள்ல பனைமரம் பாருங்க, அப்படியே வளைய பார்த்தா முறிஞ்சு விழுந்துடுற மாதிரி இருக்கும். ஆனா உழவே விழுகாது சில மரத்தை பார்த்தா இல்லைங்கன்னா. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், இன்னல்கள், போராட்டங்கள்லாம் வந்தா கூட கடவுள் தன்னோடு இருக்கிறார், கடவுளை அறியாமல் ஒன்றும் தனக்கு நிகழாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரிதான் பாக்கியவான் இருப்பான் என்று சொல்லி சொல்றாரு. தொட்டி செடியெல்லாம் அப்படி இருக்குமா? தொட்டி செடிக்கு ஒரு சின்ன பிள்ளைகளே போதும். இந்த சின்ன பூச்செடி மாதிரி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருந்தா பிள்ளைக்கு போற போக்குல கையில கிள்ளி விட்டு போயிடும், இப்படின்னு பிடிங்கி போட்டு போயிடும்.
அதோடைய உயிர் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு வச்சா. இல்லைன்னா ஒரு ஆடு கடிச்சு எரிஞ்சிட்டு போயிடும். மரத்தை கடிக்க முடியுமா? அந்த மாதிரி ஆடு வந்தோ மாடு வந்து முட்டி தள்ளியோ, ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கிறத வந்து யானை முட்டி ஆலமரத்தை கீழே தள்ளிடுமா? தள்ள முடியாது. இல்லைங்களா? அவ்வளவு ஸ்ட்ராங்கா வேறு ஒன்று நிற்கும் அது. சில வருஷம் மரங்களை எல்லாம் பார்த்தா, ஊட்டியில ஒரு முறை ஒரு மரத்துக்கிட்ட போய் பார்த்தா நெகக்கண்ணு மாதிரி தெரியும் நம்ம மனுஷன். அந்த மரம் அவ்வளோ, அந்த வீட்டை எவ்வளோ பெரிய மரம் தெரியுங்களா? அந்த அகலம் ஒரு 20 பேர் சேர்ந்து 30 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சா கூட அது அவ்வளோ பெருசு இருந்தது. அந்த மரம் அவ்வளோ உயரமா வளர்ந்து நிற்கிறது. பல 100 வருஷமா இருக்க மாட்டேங்குது. எவ்வளவு புயல்களை பார்த்திருக்கும், மழையை பார்த்திருக்கும், அது அங்க நிக்கிது பாரு உறுதியா. இது போல பாக்கியவான் உறுதியாக நிலை நிற்பவனாய் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அடைந்திருக்கிற ஆசீர்வாதம். அப்படி அவன் உறுதியா நிற்பதுக்கு காரணம் தேவன் அவனை நட்டிருக்கிறார், இல்லைங்களா? அதனால அவனை காப்பாற்றுகிறார், அவனை நடத்துகிறார், சரிங்களா? அந்த ஆசீர்வாதத்தை அவன் அடைஞ்சிருக்கிறான். உங்கள்ல உறுதியான சந்தோஷங்களும் நிலையான இன்பங்களும் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில கடவுளுக்குள்ள நீங்க உறுதியான சந்தோஷங்களை அடையிறீங்களா? உடைய வாழ்க்கையில சிரிச்சு பாருங்க. நல்லா எல்லாம் இருக்கிற பொழுது மட்டும்தான் எனக்கு கடவுளை தேடுறதுக்கு அந்த மாதிரி சிந்தனை. ஆனா ஒண்ணும் இல்லை, சில கஷ்டங்கள் வாழ்க்கையில வருது, சில சங்கடங்கள் சோர்வுகள் வருகிறது, நம்ம நினைக்கிறதெல்லாம் சரியா போறதில்ல. அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு கடவுள் மேல அந்த கடவுளோடு இருக்கிற அந்த உறுதியான காரியம் இருக்குதான்னு கேட்கு. உங்க என்னெல்லாம் செய்யறீங்கன்னு பாருங்க. ஒரு புறத்துலயாவது கடவுளை உங்க மேல நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஆசீர்வாதத்தை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நான் பாக்கியவான் யார் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். அவன் கடவுளால் மறுபடியும் பிறந்தவன், ரட்சிக்கப்பட்டவன் பார்த்துருக்கேன், சரிங்களா? இப்ப 2வது பார்க்கிறோம், பாக்கியவான் உறுதியாக நிலை நிற்பவனாய் இருக்கிறான் என்று சொல்லி. 3வது, பாக்கியவான் வளருகின்ற சந்தோஷத்தை பெற்றிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது பார்த்தோம், உறுதியான சந்தோஷம் நிலையான இன்பமும் இருக்கிறது. ஆனா இந்த சந்தோஷம் வளருகிற சந்தோஷம் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சங்கீதத்துல நம்ம பார்க்கிற மாதிரி, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான் என்று சொல்லி சொல்ல. தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறான்னு சொல்லி. மரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன செடி இல்லை. நீங்க சொல்லும் போது அதை மரம்னு சொல்லுது, இல்லைங்களா? செடின்னு சொல்லுது, இல்லைங்களா? அது பூமிக்குள்ளேயும் வெளியேயும் தன்னுடைய வேர்களையும் கிளைகளையும் பரப்பி உயரமாக ஆழமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். பாக்கியவான் வளருகிறவனாக இருப்பான், இல்லைங்களா? அது மாதிரிதான் பக்தி உள்ள மனிதன். உண்ட மரம் எப்படி உள்ளேயும் வேர் விட்டு இருக்கிறது, பூமிக்குள்ளேயும் வேர் விட்டு வளர்ந்துருக்கிறது, வெளியேயும் பார்த்தீங்கன்னா பெரிய மரமா கிளைகள்லாம் விட்டு வளர்ந்து நிற்கிற மாதிரி பக்தி உள்ள மனுஷனும் தன்னுடைய பரலோக பிதாவை குறித்து அதிகமாக அறிந்து கொள்றதுலையும் இயேசு கிறிஸ்தனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறுறதுலையும் முயற்சி செஞ்சு கொண்டிருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாளுக்கு நாள் அவன் வளருவான். ஏன்னா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான் அவன் சபையில இணைக்கப்பட்டு அவன் தொடர்ந்து அங்க வேதத்தின் மூலமாக உபதேசங்களை பெற்று கடவுளுக்குள்ள நாளுக்கு நாள் அவன் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுது. எல்லாம் வரும்போதே வளர்ந்து வர மாட்டாங்க. ஆனா நாளுக்கு நாள் சத்தியத்தை கேட்டு கேட்டு அவங்க இயேசு கிறிஸ்துனுடைய சாயல், இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தமாக நீதியாக இருந்தாரோ அது போல தன்னுடைய வாழ்க்கையில அவன் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே வருகிறான். ஆண்டவருடைய அன்புல ஐக்கியத்துல இப்படி அவன் வளர்ந்து கொண்டே வருகிறான். அப்படி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப இந்த சந்தோஷங்கிறது வளருகிறது, ஒரே சந்தோஷம் இல்லை, இன்னும் அதிகமா போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமா ஆண்டவரோட இருக்கிறது, இன்னும் ஆண்டவருடைய அன்பை அதிகமா உணர்றது, இன்னும் உண்மைத்துவத்தோடு கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது, இன்னும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுல தீவிரம் காட்டுறது, இன்னும் குடும்ப வாழ்க்கையில கடவுளுக்குள்ள மேன்மையா நடக்கிறது, இன்னும் சபை வாழ்க்கையில இன்னும் மேன்மையா நடந்து கடவுளை மகிழ்வுபடுத்தி போறது. ஆண்டவருடைய சந்தோஷத்துல அப்படி வளர்ந்தாதான் இந்த காரியங்கள்ல எல்லாம் நாம் வளர முடியும், இல்லைங்களா? இப்ப
நீங்க நாளுக்கு நாள் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா மாறுவதற்கு முயற்சி செய்துகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பார். திருடன் இன்னும் அதிக திருடனாக மாறுவதற்கு முயற்சிக்கிற மாதிரி இருக்கிறீங்களா? சில பேர் அப்படி இருப்பாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி கடைசியா ஒரு நாள் மாட்டிக்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லோத்துவின் மனைவி பாருங்க, எவ்வளவு நாள் இருந்து ஒரு நாள் மாட்டிக்கிட்டாங்களா? யூதாஸ் எவ்வளவு நாள் இருந்து ஒரு நாள் மாட்டிக்கிட்டாரா? மாயவத்தக்காரனாகி சீமான் வேலை சொல்றது, சீமான் எவ்வளவு நாள் இருந்து மாட்டிக்கிட்டானா? அனனியா சபராலும் மாட்டிக்கிட்டான். நம்ம அப்படி இல்லை, நாளுக்கு நாள் அதிகமாக பிரகாசிக்கிறவர்களாக, மங்கி போறவங்களா இல்லை, இன்னும் நீதியாக, இன்னும் அதிக ஆண்டவரோட அன்போட, இன்னும் நல்ல விதத்துல நம்ம செய்யற ஒரு காரியத்திலையும் கடவுள் மகிழ்ப்படுறாரு. கணவன் மனைவி உறவுல மகிழ்ப்படுறாரு, சமுதாய வாழ்க்கையில இன்னும் உத்தமமா போகும்போது மகிழ்ப்படுறாரு, வேலைய உத்தமமா கடவுளுக்கு பயந்து செய்யும் போது ஆண்டவர் மகிழ்ப்படுறாரு. அதெல்லாம் அப்படி செய்யறதுக்கு எப்படி நடக்கும்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மர்வமாகிற பொழுது, நாம் வளருகிற பொழுதுதான் அது நடக்கும். நமக்கு பாவம் ரொம்ப பெரிதாக தெரிய ஆரம்பிக்கும். நம்ம அப்படி வளரலைன்னா பாவம் ரொம்ப ரொம்ப சின்னதை தன்னை ரகசியமாக காட்டிக்கொள்ளும். பாவம் பொல்லாதது இல்லைங்களா? பாவம் வஞ்சனை உள்ளது. பாவம் தன்னை மறைத்து கொள்ளும். கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயாய் உங்க வாழ்க்கையில, அத சொல்றேன், ஆரம்பத்துல உங்களுக்கு இருந்த அந்த வலியோ வேதனையோ பாவம் செய்யும் போது இருக்காது. ஏன்னா பாவம் உங்ககிட்ட ரொம்ப நட்பாகி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயங்கரமா வழி எடுத்த விஷயங்கள் ஒரு தவறு செய்ததுக்கு அப்புறம் இப்ப அது வராது. நீங்களே உங்களுடைய மனசாட்சியை சமாதானப்படுத்திக் கொள்வீர். இது ஒன்றும் அவ்வளவு பெருசு இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானம். அதை செய்யறது அது பாவம்தான் வஞ்சனை பண்ணும். இப்ப பெருசா இருந்தது சிறுசா ஆகி சின்ன கல்லு மாதிரி. ஆண்டவர் எப்படி இருந்தாரு? இப்போ அது பாவம் எப்படி தன்னை மறைச்சு காட்டிக்குது, அதே மாதிரி பெருசா இருந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சிறுசாகி அப்புறம் சடங்கு ஆண்டவர் மாதிரி மாற்றிடுவாங்க. அதனால உங்களுடைய சந்தோஷம் வளருகிற சந்தோஷமா இருக்கிறதா? நீங்க கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா மாறுவதற்கு முயற்சி செய்துகிட்டு இருக்கீங்களா? தானா நகலாது. ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறாரு, ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்தி நம்முடைய உண்மை நிலை ஆண்டவர்கிட்ட காட்டி, ஆண்டவரே நான் குறைபாடுள்ள மனுஷன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். நம்ம தப்பு செய்த தப்பு நடந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும். அதையெல்லாம் நம்ம செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மளை நடத்துவார் இல்லைங்களா? நம்ம அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நாளுக்கு நாள் உணர்வோம். நாமும் நம்முடைய குடும்பமும் சபை வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கூட நம்ம நல்லா வளர்ச்சி அடைஞ்சு போறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா சங்கடாகி தான் வாழ்க்கையே மோசமா போச்சுன்னா அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட எப்படி நடந்துப்போம்னு பாருங்க. வளருகிற சந்தோஷமா அது இருக்கா அப்படின்னு பாருங்க. ஏன்னா பாக்கியவானுடைய சந்தோஷம் வளருகிறதாக இருக்குது. அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறான். மூணாவதுதான். நாலாவது, பாக்கியவான் சரியான ஒரு இடத்துல இருக்கிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சரியான ஒரு இடத்துல இருக்கிறான். ஏன்னு சொன்னா அவன் தேவனால் நடப்பட்டவன் என்று சொல்லி பார்க்க. அவன் தானா முளைத்தவனோ அல்லது காற்றினால் பறக்கடிக்கப்பட்ட விதைக்கப்பட்டவனோ அல்ல. சிலதெல்லாம் பாருங்க, தானாகவே முளைத்து கிடக்குற மாதிரி எல்லாம் சில மரத்தினுடைய காரியங்கள் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு தென்னை மரத்தை வச்சுக்கோங்க. தென்னை மரம் சிலது ஆத்து பக்கத்துல இருக்கும், சில வாய்க்கால் பக்கத்துல இருக்கும். இந்த தென்னை மரத்துல இருந்து தேங்காய் காஞ்சி அந்த மரத்துல விழுந்தது, தண்ணியில விழுந்ததுன்னா அது எங்கேயோ இழுத்துக்கிட்டு போய் குப்பையிலையும் அதுல இதுலையும் மாட்டி எங்கேயாவது ஒரு பக்கம் அது முளைக்கிற மாதிரி முளையும். ஆனா அந்த மரத்தை பாருங்களேன் எப்படி இருக்கணும், கோணல் மூணெல்லாம் எங்கேயாவது நீட்டிக்கிட்டு ஒரு விகற்பமா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னால அது இயற்கையா நேரா வளர்ந்துருக்கிற நடப்பட்ட மரத்தை போல் இல்லாம கோணல் மூணலுமா நெளிஞ்சு போய் அப்படி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாக்கியவான். அவன் தேவனால் நடப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் இந்த உலகத்துல ஒரு வேலைக்காரனா இருந்தாலும் சரி, தேவன் தான் அவனை அந்த இடத்துல வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத முழு மனதோடு நம்பி அதை ஏற்றுக்கொள்வான். எப்ப பார்த்தாலும் ஒரு புலம்புற காரியங்கள் செய்யறதுக்கு இல்லை. எத்தனை பேர் புலம்புறாங்க? நம்ம வேலைக்காரனா இருந்தாலும் ஆண்டவர் தான் அதுல வச்சிருக்கிறாரு, சந்தோஷமா அந்த வேலையை உண்மையாய் செய்யறதற்கு பார்க்க வேண்டுமே தவிர, எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அப்படின்னு அப்போ பார்த்தாலும் கடவுளை குறை சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, மன திருப்தியோடு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பாக்கியவான் அப்படித்தான் இருக்கும். சரிங்களா? எப்படி இருந்தாலும் மன திருப்தியோடு சந்தோஷமா இருக்கும். ஏன்? ஏன்னா அவன் தேவனால் நடப்பட்ட மரமா இருக்கிறான்னு சொல்லி, தேவன் தான் நட்டிருக்கிறாரு. நாம் இங்க இப்படித்தான் இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா நாம அங்க அப்படித்தான் இருக்கணும். அதுல சந்தோஷமா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். இல்லைங்களா? எல்லா விதமான ஆபத்துக்கும் காரணம் என்ன? ஆசை இச்சைகள். தங்கிட்ட இல்லாதது ஒண்ணு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு மிகைப்படுத்தி வாழ்வதற்கு முயற்சி பண்ணுகிற பொழுது பலவிதமான சிக்கல்களுக்குள் போய் சிக்கிக் கொள்ளுகிறான். ஒரு வேலைக்காரன் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அந்த மனுஷன் தான் இருக்கிற நிலையில இருந்து ஆண்டவர் கொடுத்த பலத்துல வளர்ந்து போலாம். சம்பாதிச்சு வளர்ந்து என்ன ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்கு பதில் திடீர் பணக்காரன் ஆகிறதுக்கு முயற்சி பண்றதோ இல்லை எதையாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணா அப்புறம் எல்லா பக்கம் வந்து மாட்டி அது பெரிய சுமைகளாக வந்து நம்ம மேல ஏறி நிற்கும். அதுக்கப்புறம் அதை சரி செய்யறதுக்கே பாதி வாழ்க்கை போய்விடும். அப்புறம் உள்ள வாழ்க்கையில வாழவே முடியாது. புரியுதுங்களா? அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, அவன் வேதம் சொல்றது அவன் நடப்பட்ட மரம், தேவனால் நடப்பட்டிருக்கிறான். இல்லைங்களா? பாக்கிவான் சரியான ஒரு இடத்துல இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறார். அது அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இல்லைங்களா? புரிதலுக்காக சொல்றேன். கிறிஸ்துவர்கள பணக்காரர் இருக்காங்க, ஏழையும் இருக்கிறாங்க. இல்லைங்களா? ஆனா பணக்காரர் எல்லாமே நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிற மனநிலையே சரியானது இல்லை. பணக்காரர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா சுமூகமா இருக்கும் அப்படின்னு இல்லை. பலவிதமான வியாதிகள் இருக்கிறாங்க, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறாங்க. சின்ன மனிதன் சின்னதாக சிக்கல்ல இருப்பான், பெரிய மனுஷன் பெரிய சிக்கல்ல போய் தன்னை மாட்டிக்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருப்பான். இதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஏழைக்கு 1000 2000 கடன், அவருக்கு கோடிக்கணக்கில் கடன். இல்லைங்களா? தலையை பிச்சுக்கிட்டு இப்போ சமீபத்தில் கூட ஒரு ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசர், பல வருஷம் வாழ்ந்த மனுஷன், அவரு சூசைட் பண்ணிக்கிட்டார். இல்லைங்களா? அவருக்கு என்ன, நல்ல வயது முதிர்ந்தவர், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறாரு. ஆனா என்ன, பண நெருக்கடி. இல்லைங்களா? படம் எடுத்து அந்த பணமெல்லாம் வராம இருந்து சிக்கல் வந்து செத்து போயிட்டாரு. நம்ம என்ன நினைப்போம், பொதுவா பார்த்தா இவங்கெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறாங்க, கார்ல போறாங்க, நல்லா ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். எப்பவுமே நமக்கு கொடுத்த வாழ்க்கை கடவுளால் கொடுக்கப்பட்டது, அதுல நம்ம மனமகிழ்ச்சியா இருந்து உண்மையா வாழ்ந்து அதுல இருக்கணுமே தவிர நாம் எப்பொழுதும் மற்ற மனிதர்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. சத்தியத்துல வளர்றதுக்கு ஒரு விசுவாசியை ஒப்பிட்டு பார்க்கலாம், அதுவும் கடவுளுக்குள்ள வேதத்தின்படி நடக்கிறாங்களான்னு. அதுவும் மனுஷனை ஒப்பிடுறதை விட இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடுவதே சிறந்தது. இல்லைங்களா? மனுஷனோட ஒப்பிடக்கூடாது. ஆனா எதை ஒப்பிடுறதுன்னா, நம்மளை விட வளர்ந்துருக்கிறவங்களை பார்த்தா நிறைய கத்துக்கலாம். அதுக்குத்தானே தவிர வேற எதுக்கும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. இல்லைங்களா? மனுஷன் அப்படி திருப்தி இல்லாமல் இருக்கிறான். அவங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்க, அவங்களாம் கார் வாங்கிட்டு நம்ம இப்படியே இருக்கிறோம். சரி, என்ன பண்ணலாம்? ஒரு கடல்ல ஒரு கார் வாங்கிட்டு வந்து நிறுத்தி, அப்புறம் அதை நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்காது இல்லையா? அப்புறம் கார்ல எவனா யாராவது ஒருத்தர் கீரல் போட்டு விட்டுருவா, அது ஒரு பலவீனமாக இருக்கிறது. இல்லைங்களா? வாங்கிட்டு வந்த முதல் நாள்ல கார்ல கோடு போட்டு விட்டு போயிட்டாங்கன்னு வச்சு, வீதியில வச்சு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை ஓச்சிட்டு யாரா போட்டா, எங்கடா போட்டாங்க, மனசில் இருக்கிற நிம்மதியே போயிடும். அதனால இருக்கிறதுல கொடுத்ததுல நாம் உண்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்து போறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பாக்கியவான் சரியான ஒரு இடத்துல இருக்கிறான். அதனால நீங்க சரியான இடத்துல தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்றீங்களா, இல்ல தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு இருக்கிறீங்களான்னு கேள்வி கேட்டுப்பாரு. ஏன்னா பாக்கியவானுக்கு அது ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னது ஆரம்ப வேத வாசிப்பிலேயே ஜபத்திலேயே கூட நான் கோடிட்டேன். சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா,
எனக்கு அதிகமா நீங்க கொடுத்து நீர் யாருன்னு நான் கேள்வி கேட்காத படிக்கணும். ஏன்னா அதிகமா வந்ததுக்கு அப்புறம் கடவுள் எதுக்குன்னு தோணும் இல்லைங்களா? இந்த எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறத அப்படித்தானே மனுஷன் இருக்கிறான். அதனால அந்த சங்கீத கவசம் எனக்கு அதிகமா நீங்க கொடுத்து நீங்க யாருன்னு நான் கேட்காத படிக்கும், என்னை ரொம்ப தரித்திரனாக்கி பிச்சைக்கார மாதிரி ஆகி நான் உண்மை தூசிக்காத படிக்கும் என் படியை நல்லா அளந்து எனக்கு கொட்டுங்க, எனக்கு எவ்வளவு வேணும்ன்றது உங்களுக்கு தெரியும், அதை எனக்கு கொடுங்கன்னு சொல்ல. நம்ம ஜெபிக்கிறதுக்கு அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு என்ன தேவைங்கிறது என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால எனக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க, அதுக்கு மேலே கொடுத்துறாதீங்க. கொடுத்தீங்கன்னா நான் திருக்குள்ள வேலையெல்லாம் பண்ணிடுவேன். அதனால எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு கொடுங்க, அதுவே எனக்கு போதும்னு கற்றுக்க. அதுவே போதுன்னு சொல்றதுக்கு கற்றுக்க. குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு தெரியுமா இல்லையா? தாய்க்கு சின்ன குழந்தையா இருக்கிறவங்களுக்கு அதுக்கு சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு ஒரு வயசு குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா வளரும்ட்டு ஊட்ட முடியுமா? நல்லா ஊட்டுனீங்கன்னா சிக்கி செத்துரும் இல்லைங்களா? அப்புறம் குழந்தைங்க தேவையில்லாதெல்லாம் கேட்க வளரும்போது, ஆனால் இது சாப்பிட்டா நல்லது, சாப்பிடலைன்னா நல்லது இல்லைன்னு கரெக்டாக கொடுக்குறோமா? இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுன்னு கொடுக்கும். அப்போ அந்த சிறு வயதுல இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளை விட தனக்கு என்ன தேவைன்றது அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியுது. அவன் நம்மளையே படைச்ச ஆண்டவருக்கு தெரியாத நமக்கு என்ன தேவை தேவையில்லைன்னு நம்ம அதைத்தான் கேட்கணும். கிடைச்சதுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கணும். தேவைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆனால் அது கிடைச்சதுன்னா பரவாயில்ல, கிடைக்கலினாலும் அதை கொடுக்காததுக்கு சந்தோஷமா நன்றி சொல்ல கற்றுக்கணும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். நீங்க சரியான இடத்துல தான் இருக்கிறீங்களா, வாழ்க்கையில ஆண்டு வச்சிருக்கிறாரா அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. பாக்கியவான் சரியான இடத்தில் நடப்பட்டவனா இருக்கிறான். சரியான ஒரு இடத்துல நடப்பட்டவனா இருக்கான். 5, பாக்கியவான் நன்றாக பராமரிக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கணும். அவனுக்கு எது நல்லதோ அதை தேவன் அவனுக்கு கொடுக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். எது நல்லதோ அதை கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறான். அவன் பாலைவனத்துல இருக்கிற ஒரு மரம் அல்ல. ஏன்னா வேதம் சொல்றது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம்னு சொல்லி, தண்ணி எப்பொழுதும் ஓடிக்கொண்டு இருக்கிற இடத்துல நடப்பட்டிருக்கிறான் இல்லைங்களா? அவனுடைய வேர் அருகே தண்ணி ஓடி வரக்கூடிய இடத்துல தேவன் அவனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அதனால அவன் நன்றாய் பராமரிக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிற தேவன் அவனுக்கு எது நல்லதோ அதை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார். ஒரு வசனம் பாருங்க, சங்கீதம் 37 பாருங்க, 3-4 வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, ஆண்டவர் எது நல்லதோ அதை தனக்கு வாக்கியவனுக்கு தருகிறதா வாக்களிச்சிருக்கிறாங்க. சொல்றாரு பாருங்க, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த வசனங்கள்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. வேண்டுதலை எல்லாம் அருள் செய்வார்னாலும் எதை வேணாலும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் கொடுப்பாருன்னு இல்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நமக்கு எது நல்லதோ அதை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நல்லதல்லாத நீங்க தலைகளா உட்காந்து கேட்டா கூட, நம்ம கேட்டா கூட ஆண்டவர் தரமாட்டாங்க இல்லைங்களா? நாமும் தரமாட்டோம். சின்ன பிள்ளைங்க பான்பரா கேட்டா வாங்கியிருக்கீங்களா? இல்லை ஒரு பாட்டல் எனக்கு வேணும், குடிக்கிறேன் கொடுங்க அப்படின்னு ஒரு 3-4 வயசு பிள்ளைங்க கேட்டா, சரி பாசமா கேட்குது இருந்தாலும் கொடுத்துருவோமா? கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம். 2 போடு போட்டு இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவோம். அது கூப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கல சில ஒழுங்கா வளரப்படாத பிள்ளைகள், அது என்னன்னே தெரியாத அது பண்ணிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் கொடுப்போமா? நம்ம கேட்டா கொடுக்க மாட்டோம், அது தப்பு அப்படின்னு தெரியும். அதே போலதான் நம்மளும் அறியாமையில என்னத்தையாவது கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறது தான் கடவுள்கிட்ட போய். இது ஏன் கேட்கறேன்னு சிந்திச்சு பார்க்கணும். இது என்னுடைய தேவைக்குன்னு கேட்கறேன்னா, தேவை இல்லாததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு இல்லைங்களா? தேவையில்லாததான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் கேட்பாங்க. பல விஷயங்கள்ல நீங்க பாருங்க, அதுதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஆண்டவர் எது நல்லதோ அதை தேவன் எனக்கு கொடுப்பதா சொல்லி இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஏதாவது கிடைக்கல அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இல்லைங்களா? ஆசீர்வாதம் தான். அப்ப அதை நம்ம அப்படி பார்க்கறதுக்கு கத்துக்கணும்.
இப்ப இதுதான் வாசிச்சது பாருங்க. உன் வேண்டுதல், உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் உனக்கு அருள் செய்வாருங்கிறத பாக்கியவான் நன்கு அறிந்தவனா இருப்பான். எது தேவையோ அதை கொடுப்பார். இப்ப நாம ஆண்டருடைய பராமரிப்புக்குள்ள இருந்து நடத்தப்படுறோம். தேவன் நமக்கு எது நன்மையோ அதைத்தான் கொடுத்திருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். தேவையில்லாததெல்லாம் கேட்டுக்கொண்டு நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பாருங்க. நிறைய தேவையில்லாத கேட்பாங்க. இந்த எண்ணமும் சிந்தனையும் எனக்காக வந்ததா, என்னுடைய நன்மைக்காக வந்ததா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது கிளப்பி விட்டதான்னு கேள்வி கேட்போம் இல்லைங்களா? யாரோ ஏதோ சொல்லிட்டு போவாங்க, அதுக்கு உட்காந்துக்கிட்டு அதை சிந்திச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கார் கூட இல்லைங்களா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. உடனே கார் ஒன்று வாங்கிடலாமா, வண்டியே ஓட்ட தெரியாது, ஆனா இவன் சிந்தனைக்கு எங்க போயிடுச்சு, கார் வாங்கிடலாமா. முதல்ல வண்டி ஓட தெரியுமான்னு யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருக்குதான்னு யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் முதல்ல இந்த வண்டி எதுக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். நமக்கு தேவை இருக்குதா, இன்னும் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா ஓகே போகலாம். யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு அது தேவைன்னு தனக்கு உணர்வு இருக்குதா. உண்மையாலும் கார் தேவைன்னா வாங்கிக்க வேண்டியதான். எல்லாம் பிள்ளைகள்லாம் பெரிதாகி விட்டாங்க, எனக்கு வண்டி ஓட்ட தெரியுது, வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது, அல்லது அதை எங்கேயாவது நிறுத்துறதுக்கு ஒரு வசதி சரி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா வாங்கிக்கலாம், காசு இருந்தா இல்லைங்களா. இதெல்லாம் இத்தனையும் பார்க்கணும். பார்த்துட்டு தான் அந்த சிந்தனைக்கு போகும். இத்தனையும் பார்க்காம சிந்தனையை மட்டும் வச்சுட்டு யாரோ சொன்னாங்கிறதுக்காக செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லைங்களா. அப்ப நம்ம ஆண்டருடைய பராமரிப்புக்குள்ள இருந்து நடத்தப்படுறோம். தேவன் நமக்கு எது நன்மையோ அதைத்தான் நமக்கு கொடுக்குறாருங்கிற உணர்வு நமக்கு இருக்குதான்னு கேள்வி கேட்போம். சிலர் ஆண்டவர்கிட்ட சொல்றதோட சரி ஜெபம் பண்றது, ஆண்டவருக்கு அது விருப்பமானலாம் கேள்வி கேட்கறது இல்லை. ஆண்டவரே நாங்க இதை செய்ய போறோம், கடவுள் நீர் எங்களுக்கு காசு வச்சிருக்கு, வேணா போய் புறப்பட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து துக்கம் தொல்லை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறது வாழ்க்கை இல்லைங்களா. ஆண்டவர் அதுக்கு புரியுமான்னு பார்த்துருக்கோம். ஆனால் ஆண்டவர் மேலே பழியை போட்டுருவாங்க உடனடியாக. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துட்டாரு, இதை எப்போ கொடுத்தாரு, நீங்கள் நிதானமாக சிந்திச்சு கடவுள் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்தீங்களா, இல்லை உங்கள் ஆசைச்சியில் அவசர அவசரமாக போய் எல்லாத்தையும் குடிச்சிக்கிட்டு வந்தீங்களான்னு கேள்வி. எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. அப்போ பாக்கியவான் நன்றாக பராமரிக்கப்படுகிறான்னு பார்க்கணும். நாம ஆண்டருடைய பராமரிப்புக்குள்ள இருந்து நடத்தப்படுறோம். தேவன் நமக்கு எது நன்மையோ அதைத்தான் நமக்கு கொடுக்குறாருங்கிற உணர்வு நமக்கு இருக்குதான்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். இருந்தாதான் நம்ம பாக்கியவான் இல்லைங்களா. 6வது, பாக்கியவான் தேவனுடைய பார்வையில் அழகு நிறைந்தவன் என்று சொல்லி பார்க்கணும். பாக்கியவான் தேவனுடைய பார்வையில் அழகு நிறைந்தவன், அது அழியாத அழகுன்னு சொல்லி பார்க்கணும். வேதம் சொல்லுது, அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நமக்கு வயசு ஆகுச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்த சரீர அழகெல்லாம் குறைந்து போய்விடும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அதான் குறைஞ்சிரு. சின்ன வயசுல இருந்த மாதிரியே இளமையா இருக்க முடியுமா? என்ன பண்ணி பார்த்தாலும் நாம் இளமை குறைந்து விடும், தோலெல்லாம் சுருங்கி போயிடும். அதே போல மரணம் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது நெருங்கி வர வர நம்முடைய சிந்தனையெல்லாம் ஒரு மாதிரி புத்தி கூர்மை இருக்குது இல்லையா, அதெல்லாம் இழந்து போயிடும் இல்லைங்களா. நம்ம கற்றுக்கொள்ளுகிற திறனெல்லாம் பாதிக்கப்பட்டு கத்தி மூளை வேலை செய்யாது ஒழுங்கா. ரொம்ப வயது சென்றவர்கள்லாம் பாருங்க, நாளாக நாளாக அதே ஷார்ப்னஸோடலாம் இருக்காது, நிறைய மறந்துடுவாங்க, நிறைய கத்துக்கிறதுல கோளாறு வரும் இல்ல, அதெல்லாம் நடக்கும் இல்லையா. இருந்தாலும் இந்த பாக்கியவான் தன்னுடைய எஜமானுடைய சாயலாக இருக்கிறதுனால அவன் அழகு நிறைந்தவனாக காணப்படுறான். நம்ம தோலெல்லாம் சுருங்கலாம், நம்மளுடைய புத்தியெல்லாம் மழுங்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில ஒரு பாக்கியவான் அழகு உள்ளவன் என்று சொல்லி சொல்லப்படும். ஏன்? அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்பட்டவன் இல்லைங்களா. இந்த சரீரத்துல நாம் மறிக்கிற பொழுது நாம் தேவனோடு கூட சந்தோஷமாக இருப்போம். இந்த விதமான புத்தி இல்லாத வயதான போன மாதிரில இல்லை, நம்ம அருமையான ஒரு காரியத்துல இருப்போம்னு சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்களா. இங்க இதெல்லாம் நடந்தா கூட நம்ம தேவனுடைய பார்வையில அழகா இருக்கிறோமா அப்படின்னு பார்ப்போம். மனுஷன் இங்க இருக்கிறதுலதான் அழகுபடுத்துறதுக்கு பாக்குறானே தவிர
அழகுபடுத்திக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா இது அதுக்கு செலவழிக்கிற நேரத்தை கூட கடவுளுக்குரிய காரியத்துல தன்னை கடவுளுக்கு முன்பாக சரியாக நிறுத்தி கொள்வதில் செலவழிக்கிறது இல்லை இல்லைங்களா. ரொம்ப கவனமா பார்க்கணும். அவன் பாக்கியவான், தேவனுடைய பார்வையில் அழகு நிறைந்தவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா. அப்போ பாக்கியவான் தேவனுடைய சந்நிதியில எப்படி இருப்பானா, ஒரு இளம் ஒளிவு மரத்தை போல, ஒரு வலிமையாக வளர்ந்து நிற்கிற கேதுர் மரத்தை போல அவன் இருப்பான் என்று சொல்லிப்பாங்க. ஒரு உறுதிய ஸ்ட்ராங்கா அழகு நிறைந்தவனாக அவன் இருப்பான். இங்க இதெல்லாம் நடக்கும், வயதாயிடுச்சுன்னா எல்லாம் நடக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா. எந்த விதமான சிந்தனை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. தேவனுடைய பார்வையில பாக்கியவான் அழகுடையவனாக இருக்கிறான். நாம தேவனுடைய பார்வையில அழகுடையவர்களாக இருக்கிறோமா? இந்த அழகுன்றது நம்ம மூஞ்சி அழகல்ல, இருதயம். கடவுளுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து அந்த விதத்துல நாம் இருக்கிறோமான்னு கேள்வி கேட்டு பாருங்க. அப்படி இருக்கிறது பாக்கியவான், அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமா அது இருக்குது. இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்படுது இல்லைங்களா. சரி, கடைசியா ஒண்ணு 7வது பாயிண்ட் அதில் பார்க்கலாம். பாக்கியவான், அதாவது இன்னொரு ஆசீர்வாதம், பாக்கியவானுக்கு நிரந்தரமான செழிப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சொல்லுகிறது. நிரந்தரமான செழிப்பு. நிரந்தரமான செழிப்புன்றது செழிப்பு உபதேசக்காரர் சொல்ற அந்த செழிப்பு இல்லை. எப்பவுமே நீங்க பணக்காரராகவே வாழ்வீங்கன்ற அந்த செழிப்பு இல்லை. கடவுளுக்கு முன்பாக ஒரு செழிப்பான வாழ்க்கை இல்லைங்களா. கடவுளுக்குள்ள அவன் பெரிய பணக்காரனாக ஆகாம இருக்கலாம், ஆனா அவன் முன்னேறுகிறவனாக இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடவுளுக்குள்ள அவனுக்கு நஷ்டம் வரலாம், ஆனா அதுக்காகவும் அவன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவனாக இருப்பான். தன்னுடைய நஷ்ட கஷ்டங்கள் மூலமாகவும் பரலோக நன்மைகள் கிடைப்பதை அவன் எண்ணி அது சந்தோஷப்படும். நம்ம கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்தாதான் சில நேரங்கள்ல வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள்ல வரும் இல்லைங்களா. ஏன் வருது? இப்போ வேலை செய்யறவங்க பாருங்க, உண்மையா வாழ்ந்தா சில நேரம் பல விதங்கள்ல போராட்டங்கள் வரும். திருடனுக்கு அவ்வளவுதான் வராது. அவன் தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறிக்கிறார் இல்லையா, அதனால வராது. உண்மையா நடக்கணும்னு ஆரம்பிக்கும் பொழுதே இங்க பலவிதமான நஷ்டங்களை சம்பாதிக்க ஆரம்பிப்பீர்கள். பல மனிதர்களுடைய இகழ்ச்சிக்கு ஆளாக்கப்படுவீர்கள். வரம்பாரெல்லாம் இப்போ ஊர் பேர் தெரியாதவ இல்லை மூஞ்சியே தெரியாதவெல்லாம் நம்மளை பத்தி சொல்லி கேவலமா அதை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அப்ப அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. அதுக்கு கூட தேவனுக்கு நன்றி செலுத்துவான். ஏன்னா இந்த கஷ்ட நஷ்டங்கள் மூலமாக பரலோக சந்தோஷம் தனக்கு கிடைக்கிறதுனால அதை எண்ணி அவன் சந்தோஷப்படுவான். ஏன்னா அவன் கடவுளுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறான் இல்லையா, அதனால சந்தோஷப்படுவான். தன்னுடைய ஆத்மா விசுவாசத்துல அன்பிலும் செழிப்படைந்து தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும்னு சொன்னா அவன் தன்னுடைய பூமிக்குரிய உடைமைகளை இழப்பதற்கும் தயாராக இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மா விசுவாசத்திலே அன்பிலும் செழிப்படைந்து தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் சொன்னா நம்முடைய பூமிக்குரிய இந்த உடைமை, நம்முடைய பொருளெல்லாம் இழக்கிறதற்கும் நாம் தயாராக இருக்கலாம். அதுல தப்பு இல்லை இல்லைங்களா. அதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசமும் அன்பும் அதுலதான் நம்ம வளரணும். கடவுள் மேல இருக்கிற விசுவாசத்துல ஆண்டவர் மேல இருக்கிற அன்புலையும் நம்ம வளர்ந்து கடவுளுக்கு நாம் கீழ்ப்படியோம்னா அதுதான் பெரிய ஆசீர்வாதம், அதுதான் பெரிய செழிப்பு. அதை தவிர வேறு செழிப்பு இல்லை. அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். கடவுளுக்குள்ள நம்ம இருக்கிறது அதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். வறட்சியா வாழ்க்கையில இருக்கிற பொழுது அதை அனுபவிக்க முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில வறட்சியா இருக்கிறவங்க இருப்பாங்க, காஞ்சி போன மாதிரி. அது ரொம்ப மோசம். ஆனா நல்ல செழிப்பா இருக்கிற காலங்கள் அது ரொம்ப சந்தோஷமான காலங்கள். அது பூமியில ஒண்ணும் இல்லாத இருக்கும். நான் கடவுள்கிட்ட செழிப்பா இருக்கிற பொழுது அது இன்னும் அதிகமா கடவுள் மேல் இருக்கிற விசுவாசத்திலே அன்பிலும் அது கீழ்ப்படின்னு ஆண்டவரோட சந்தோஷமா இருக்குங்களா. நீங்க அப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. இந்த இடத்துல செழிப்பான ஒரு மரத்தை உருவமா சொல்லி இருக்கிறது ரொம்ப அருமையா அங்க ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதை பதிவு பண்ணி இருக்கிறார் இல்லைங்களா. அந்த மரத்தை பாருங்க, அது எப்பவுமே பசுமையா இருக்குது, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறதுன்னு சொல்லு. அது கனிகள்னால நிறைந்து இருக்கிறதுன்னு சொல்லு. வாழ்க்கையில கனி இருக்குதான்னு கேட்பாங்க.
அது ஒருபோதும் பஞ்சத்துக்கு ஆளாகாத இடத்துல அது நிக்குது. அதுக்கு தண்ணி இருக்கிற இடத்துல நின்றுகிட்டு இருக்கு, அதனால அதுக்கு பஞ்சம் வருகிறது. இப்ப கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும்படி கடவுள் நமக்கு போதித்திருப்பார் என்று சொன்னா நம்முடைய நிலையும் இந்த மரத்துக்கு ஒத்ததாக இருக்கும் என்று சொல்லி நம்பார். இப்போ கடவுளுடைய வேதத்துல நாம் மனமகிழ்ச்சியாக இருந்தோம் என்று சொன்னா நம்முடைய நிலையும் இந்த மரத்தை போல செழிப்புடையதாக இருக்கும். நாம் வேதத்தை விட்டு கடவுளை விட்டு வேறொன்றில் மகிழ்ச்சிக்கான முயற்சி செய்கிற பொழுது நாம் பஞ்சத்துக்குன்னா ஆவிக்குரிய வறட்சி சொல்றேன். வெளிப்பிரகாரமா ஒரு வேலை அதே பண்ணி செஞ்சிருக்கலாம். ஆண்டவருக்குரிய காரியத்துல மிகுந்த வறட்சியையும் பலவீனத்தையும் சோர்வையும் நம்ம கடவுளுடைய பிள்ளைதானா அப்படிங்கிற கேள்விகளையும் சுமந்தவர்களாகவே வாழ வேண்டிய நிலைமைக்கு வரும். பாருங்க, நம்முடைய நிலைமை இப்படி இருக்கா, காணப்படுகிறதா? நான் வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேனா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. இதெல்லாம் பாக்கியவான் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதமா இருக்கு. இந்த 7 ஆசீர்வாதங்களை நான் இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொன்னா நாம் பாக்கியவான்கள். இல்லைன்னு சொன்னா நாம் நம்மளை பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதே போல புதிதாய் இன்னும் ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்க கூட இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து வாழ்க்கையில இதெல்லாம் வேணும், இதுதான் மகத்தானது அப்படின்றத உணர்ந்து ஆண்டவரிடத்துல வருவோன்னு சொன்னா ஆண்டவர் முதல்லயே பார்த்தாலே அவன் ஜீவன் பெற்றுக்கொண்டிருக்கிறான்னு அந்த ஜீவன் இருந்தாதான் இதெல்லாம் அதுக்குள்ள நடக்கும். அவே இயேசு கிறிஸ்து விசுவாசித்து நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, அப்போது ரட்சிக்கப்படுவீங்க. அதே போல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்களும் கூட வாழ்க்கையில நினைச்சு பாரு. ஒருவேளை வறட்சியா செய்த பாவத்தினால தேவனுக்கு எதிராக போனதுனால பலவிதமான பலவீனங்கள்ல நாம் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நீங்க மனம் திரும்புகிற பொழுது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற பொழுது மறுபடியுமாக ஆண்டவர் அந்த உயர்ந்த நிலைக்கு நம்மளை நடத்துவார். இதெல்லாம் நம்மள இருக்கும் ரசிக்கப்பட்டவங்க. ஆனா நம்முடைய கேடான காரியங்கள்னால நம்ம கெடுத்து கொண்டிருக்கோம். அதுல இருந்து விலகி ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி வருகிற பொழுது ஆண்டவர் மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்து நம்மை நடத்துவார். அவர் அப்படி மேன்மையானதை செய்வதற்காகத்தான் நம்மிடத்துல வார்த்தையை அனுப்புகிறார். அவர் தான் முதல்ல செயல்படுறார். நம்ம போய் அப்படி பண்றதில்ல. இப்படி செய்யுங்கள்னு நம்ம கிட்ட முதல்லயே வார்த்தை அனுப்புறார். நீங்க இந்த விதமாக இருக்கிறீங்கன்றத நமக்கு காட்டி கொடுக்குறார். அதுவும் ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்புதான். சரிங்களா? அதை நம்ம நினைப்போம், கடவுள் நம்மை நடத்திட்டு